ஓம் நம சிவாய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பு ஏத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான்.
கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன தொழில் இந்த காலகட்டத்தில் செய்யலாம், என்ன பாதச்சனியில் இருக்கீங்க, இனிமேல் மீண்டு எழுந்து வரக்கூடிய காலகட்டம், ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி போராடி இழந்ததையெல்லாம் மீட்கணும். எப்படி பார்த்தாலும் சனி பகவான் ஓரளவுக்கு சோதனைகளை கொடுத்து, மனுஷன்னா இவ்வளவு பிரச்சனை வரும், இவ்வளவு கஷ்டங்கள் வரும், இவ்வளவு அடி வாங்கணும், இதையெல்லாம் தாண்டி நின்னாதான் நம்ம மனுஷன் அப்படிங்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை இப்போ அனாதையாக நடுத்தருவில் நிற்க விட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கை ஃபர்ஸ்ட்லேருந்து இனிமேல் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு நினச்ச நிறைய பேர் கூட இருப்பீங்க. மீண்டும் ஃபர்ஸ்ட்லேருந்தா அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். வாழ்க்கைங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கஷ்டம். உழைப்பு தான் உயர்வு கொடுக்கும். அப்படி உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின கோட்டை இந்த 7.5 வருஷத்தில் பல நெருக்கடிக்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கும். அந்த கோட்டையை பல பேர் மணல் கோட்டைன்னு நினச்சி தட்டி விட்டுருப்பாங்க. ஒரு மரியாதை கொடுக்காம, ஒரு மதிக்காம, உங்கள் உழைப்புக்கு ஊதியத்தை கொடுக்காம அல்லது அதுக்கான மதிப்பை கொடுக்காம அலட்சியமாக அதை தட்டி விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ புதுசாக கட்டி ஆகணும். அப்போ இந்த கும்பராசிக்கு வழக்கமாகவே சில வீக்னஸ் பாயிண்ட் பொருளாதாரத்தில் இருக்குது. எதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பின்தங்குவீங்க அல்லது வீழ்ச்சி அடைவீங்க அல்லது தோல்வி அடைவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நல்ல வாய்ப்பு வரும்போது விட்டுருவீங்க. குழப்பத்தில் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, ரொம்ப நாள் யோசிப்பீங்க. எந்த ஒரு தொழிலும் வேலையும் டக்குன்னு முடித்தோம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது. நிறைய குழப்பத்துக்கு மத்தியில் அதை கையாளுவீங்க. எதையுமே டக்குன்னு பணத்தை போட்டு ஒரு முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க. முதலீடு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே கும்பம் அப்படின்னா கும்பத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியக்கூடாது. தோற்று கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் கும்பத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு காட்டினவங்க, சில ரகசியத்தை சொன்னவங்க. அதனால் முன்னேற முடியறதில்ல. எப்பொழுதுமே ஒரு சீக்கிரட்டாக இருக்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி சீக்கிரட் இல்லாமல் ஓப்பனாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பின்தங்கி போயிடுவீங்க, நீங்கள் பின்தங்கிடுவீங்க. அப்படி தான் கும்பராசி. அதே போல் நண்பர்கள்னா உயிர். கும்பம் அப்படிங்கிறது நட்பு, குழு, சமூக தொடர்பு, கூட்டம், மக்கள், இப்படி எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கிற ஒரு ராசி. அதனால் என்ன நடக்கும்? அது எங்கள் குணம் தானே. எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து ஜாலியாக இருக்கணும், சேர்ந்து முன்னேறணுங்கிறது தானே எங்களுடைய குணம். ஓகே தான். ஆனால் அதில் சில தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லாரையும் நம்பி செலவு பண்ணுவீங்க, பணத்தை கொடுப்பீங்க, முதலீடை போடுவீங்க. உங்களுடைய கொள்கையை நோக்கி இல்லாமல் வேற பக்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குழு, கூட்டம், நட்பு, நண்பர்கள். இதெல்லாமே நண்பர்களை நம்பி எதை வேணாலும் செய்வீங்க, எதை வேணாலும் கொடுப்பீங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. கூட்டாளிகள், தோழிகள், தோழர்கள், இப்படி நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவாங்க. கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமலும் இருக்கிறதே கிடையாது. ஆழமாக போய் நட்பு, அன்பு, பாசம், மரியாதை, மதிக்கிறது, நம்புறது, இதெல்லாமே ஆழமாக நீங்கள் இருக்கிறதுனால அது சில நேரத்தில் உங்களுக்கு அது கெடுதலாகவே முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பாதிப்பு உங்கள் மனசுக்கு வரும். உங்களால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. இழப்புகளை உடனே தாங்கிக்க மாட்டீங்க. நண்பர்கள் துரோகம் பண்ணால் அதுவே உங்களுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு. சில பேர் துரோகம் பண்ணிட்டா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த இடத்துலையே அந்த ரியாக்ஷனை காட்டிட்டு அதை மறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை நினச்சி 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 உருகி 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 உங்களையும் மனக்குழப்பத்திலாக்கி அமைதியை இழந்து இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கலையேன்னு ஏங்கி ஏங்கி பல நாட்கள் கடந்து போயிடும். அதுலேருந்து மீண்டு வர்றதே பெரும் கஷ்டமாயிடும். அப்போ இதையெல்லாம் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எதையுமே ஒரு லெவலாக வச்சுக்கணும், ஒரு அளவோடு வச்சுக்கணும், அளவோடு நம்பணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண விஷயத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பணம் தான் முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு தான் முக்கியம். இதுதான் நீங்கள் தோக்கத்துக்கு முக்கியமான காரணம். ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள் ஏதாவது இதில் முதலீடு போடுங்க, இதில் நம்ம ஜெயிச்சிடலாம், இதில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வழியை காட்டினா டக்குன்னு அதில் முதலீடு போட்டுருவீங்க. ஏன்னா அங்கே நம்பிக்கை வேலை செய்யுது. ஒரு விஷயத்துக்காக ஒரு தனியாக உங்களுக்குன்னு ஒரு வேலை தொழில் வருது அப்படின்னா அதை பற்றி யோசிச்சே காலம் கடந்துடும். ஆனால் ஒரு நண்பர்கள், ஒரு கூட இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே யோசிக்காமல் முதலீடு போட்டுருவீங்க. அப்போ இதுவும் ஒரு மைனஸ் தான். அப்போ பாருங்கள், இப்படி போனாலும் உதைக்குது, இப்படி போனாலும் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே போல் புது புது ஐடியா, புது புது டெக்னாலஜி, இதெல்லாம் என்ன செய்வீங்க, அவங்க பிஸ்னஸில் கொண்டு வருவீங்க.
அதிலே அதிக ஆர்வம், அதில் மூழ்கிடுவீங்க. அதிக டெக்னாலஜியும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே நிறைய சோதனைகளை கொடுப்பார், பழுதுகளை கொடுப்பார் அந்த டெக்னாலஜியில். ஆனால் அதே நேரத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில். அவர் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிக ஆர்வத்தில் முரட்டுத்தனமாக யாரையும் நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செஞ்சு தோல்வி விட்டோம் அப்படின்னா அது காரணம் ராகுவாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து நிதானமாக செஞ்சு அதில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் குரு சனி. எந்த ஒரு விஷயத்தையும் வந்தா வருது போனா போகுது அடித்து விளையாடுவோம், வர்றது வரட்டும், வந்தா மழை போனா முடி அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னா அதுக்கு காரணம் செவ்வாய். அதே நேரத்தில் ரொம்ப ராஜதந்திரமாக சிந்திச்சு செயல்பட்டு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட செயல்பட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணம் புதன். அப்புறம் ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், சும்மா ஒரு ஜாலியாக நம்ம ஜெயிப்போம், ஒரு ஜாலியாக வேலை செய்வோம், ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு தொழிலை செய்வோம், பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட வேணாம், செலவுக்கு செலவும் பண்ணுவோம், அதாவது ஜாலியாகவும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்சா அங்கே சுக்கிரன் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வாழ்க்கையை அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னாலஜியை அதிகம் நம்பக்கூடாது, யூஸ் பண்ணலாம், அதிகம் நம்பக்கூடாது, அதையே நம்பி ஒப்படைக்கக்கூடாது. உங்களுடைய மூளை, உங்களுடைய வேலை, அதே நேரத்தில் கொஞ்சம் டெக்னாலஜி, இதுதான் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழில் முன்னேற்றத்திற்கான பாதை. அதே போல் ஆன்லைனில் நிறையா ஸ்கேம் மாட்டிப்பீங்க, ஆன்லைனில் பணத்தை போட்டு மாட்டிப்பீங்க, நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகள் செஞ்சு பல முதலீடுகள் செஞ்சு அல்லது பல இடத்துல பணத்தை போட்டு நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு அமைதி, ஒரு தடை, ஒரு பொறுமை இது இருக்கும். ஏன்னா வேலையில் தடை வரும், தொழில் ஆரம்பித்தா லாபம் வர்றதுல தடை இருக்கும், அந்த பணம் வர்றதுல தாமதமாகும், அதனால் கடன் சுமை அதிகரிக்கும், தொழிலில் மெதுவான வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சி இருக்கும். இதனாலே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இதை நீங்கள் ஏன் இப்படி உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா காரணம் உங்களுடைய அதிபதி சனி எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவர் செய்ய விடமாட்டார். ஆனால் அவர் கூட இருக்கிற ராகு செய்ய வச்சிருவார். சனி தனியாக கெத்தாக இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல சோதனைகளுக்கு அப்புறம் சரி நடந்துருச்சு, இப்படியே விட்டுற வேண்டாம், இதை நம்ம மீட்டெடுத்தாகணும், இதை முயற்சி பண்ணி செஞ்சாகணும், சாதிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அந்த பொறுமையை கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். சரி, கும்பராசி நண்பர்கள் தோழிகள் எப்படி ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த குணம் என்ன, இந்த விஷயத்தில் எப்படி மாற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கூட இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும். அதாவது மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை வாழ்வோம், நாம் நமக்காக முன்னேறுவோம், உழைப்போம் அப்படிங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாக எதையுமே அடைய முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உழைச்சாலே கிடைச்சிரும். அதுதான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வழி. அதே போல் ஒரு இடத்துல இருந்து பணம் வராமல் பல இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கான அத்தனை வழியவும் ஏற்படுத்திடுவீங்க. புதுசாக சிந்திப்பீங்க, புதுசாக யோசிப்பீங்க, எல்லாத்துக்குமே ஒரு புது யோசனை உங்களுக்கு கிடைக்கும், வரும். எதையுமே சொல்லாமல் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஆச்சரியப்படுற வகையில் இருக்கும் உங்களுடைய அந்த திறமை. அதே போல் ரொம்ப பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கிறது. எடுத்தோம் உடனே நமக்கு வெற்றி கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அதுதான் பிரச்சனை. நமக்கு வேலைக்கு போனாலும் உடனே உயர் பதவி கிடைச்சிடணும், ஒரு தொழில் செஞ்சால் உடனே பெரிய லாபம் கிடைச்சிடணும், வெளிநாட்டுக்கு போனால் உடனே அள்ளிக்கிட்டு வந்துடணும், படித்தா உடனே வேலை கிடச்சிடணும், எப்படின்னு உடனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு சோர்வு வந்துடும். பொதுவாகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனசை திடப்படுத்திக்கணும். நமக்கு நடக்கிறது எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும், ஆனால் நம்ம வேகமாக செயல்படுவோம். இந்த மனப்பக்குவத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். இதில் ஒரு பெரிய சீக்ரெட்டு, நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்த. நீங்கள் வேகமாக செயல்படணும், ஆனால் உங்களுடைய எண்ணம் நமக்கு பொறுமையாக தான் வெற்றியோ ஒரு விஷயமோ ஒரு முன்னேற்றமோ கிடைக்கும், வளர்ச்சியோ கிடைக்கும் அப்படின்னு மைண்டில் நீங்கள் செட் ஆகிடணும். இந்த செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவசர முடிவுகள்லாம் எடுக்க மாட்டீங்க. அந்த தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் சாதிக்கிறாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும். தொழிலில் அதிக நம்பிக்கை வைக்கிறது, தொழிலை கடவுளாக நினைக்கிறது, தொழிலுக்கு அப்படின்னா எதையுமே விட்டு கொடுக்கறது இல்லை. எல்லாரை விட உங்களுக்கு தொழிலாக நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதே போல் எல்லாரையும் மதிக்கிறது, எல்லாரையும் மதித்தாலும் அந்த அளவோடு வச்சுக்கிறது. அது குடும்பமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், அடுத்த பாலினத்தவர்களாக இருந்தாலும் சரி. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா கும்பராசி ஜெயிக்கிற ராசி.
சரி, உங்களுக்கு என்ன தொழில்? இதுதான் முக்கியமான விஷயம். என்ன தொழில் நீங்க செய்யலாம்? வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். பொறுமை ரொம்ப முக்கியமான தொழில் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அவசரப்படாத தொழில். நிலையான வருமானம். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா, நிலையான வருமானம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில் அமைஞ்சிரும். இப்போ உங்களுடைய அதிபதி தொழில்காரகன். அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய்க்கான தொழில் என்னன்னா, நீங்க எதையுமே வேகமா செய்யணும். தைரியத்தோட முன்னெடுக்கணும். இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும். அதாவது மிஷினரியில வேலை செய்யணும். நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட், விவசாயம், வீடு கட்டுறது, இந்த மாதிரியான தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா, உங்களால ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல 10ஆம் அதிபதி உங்களுக்கு யாரு? அவருடைய வளர்ச்சி, அவருடைய இருப்பிடம் ரொம்ப முக்கியம். அப்ப யார் வர்றது அப்படின்னா, செவ்வாய் வராரு. அதனால ஐடி ஜாப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முன்னேறலாம். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு பொருளை வித்து கொடுக்கறது, ஒரு பொருளுக்கு விளம்பரதாரராக வேலை செய்யறது, இப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அது டிவி மீடியாவாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா அந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களால் எதையுமே அதில் சாதிக்க முடியும். ஆன்லைன் ஒர்க்கு, எந்த ஆன்லைன் ஒர்க்காக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் எலக்ட்ரானிக் பொருள் அதில் ஈடுபட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 90 நாட்கள்ங்கிறது மிக மிக முக்கியமான நாள். ஜெயிச்சே ஆகணும். இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் 15-20 வருஷம் ஆகும். அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த தொழிலாக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குனீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். அதே போல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது, ஆரோக்கியத்துக்கு மருந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரியான வேலை தொழிலெலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரும். இதை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை தவிர்க்கணும். நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறத தவிர்க்கணும். எதுலேயுமே முழு கவனம் இல்லாமல் யோசிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் பல தொழில் காலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. திட்டமில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. முடிவு எடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப தாமதிக்க கூடாது. தாமதம் ஆகிடும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்திலையும் கும்பராசியால் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு என்ன விஷயத்தில் அற்புதம் நடக்கணுமோ அது இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்குது. இப்படியான ஒரு வருஷத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை நிம்மதியாக நிறைய செலவு பண்ண வைக்கக்கூடிய, ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நிம்மதியாக தூக்கம் எப்போ வரும்? எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வரும். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு தொழில் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். அதை கவலையப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக ஒரு தொழில் வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். அது கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுக்கும். அதாவது நம்மளாலாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். உங்களால் முடியும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச விதி. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். கோடின்னொடனே எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பு தான் வரும். நாங்கள் தெருக்கோடியில் நிற்கிறோம், கோடியை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அது நடக்கும். நம்பிக்கை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை. மனசில் நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த பிரபஞ்சம் தூக்கி விடும். அப்போ பொதுவாகவே ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான், ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், சிவபெருமான், காலபைரவர், குலதெய்வம், இவங்கெல்லாம் வணங்குறத எந்த காலத்துலையும் விடாதீங்க. ஆன்மீகம் இல்லாமல் நம்ம அறிவியலில் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அறிவியலும் இந்த காலகட்டத்தில் முக்கியம். அதில் ஜெயிக்கணும்னா ஆன்மீகம் முக்கியம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில். பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா. முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார். இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க.
எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம் இது. சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி? இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான் அவன்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதையே தொடர்வதில்லை,
இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம் இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு பிடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால், தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது, 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க.
இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றத உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுது ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டால் முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும், பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.